ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 497 ஆரம்பிக்கிறது. நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன். இதையே திருப்பி வைத்தும் கேட்கலாம். கர்மாப்படி ஜென்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே. அப்படி நாம் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டம் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் ஏன் இருக்கக்கூடாது? இந்த லோகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் பிரத்தியாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது. யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்று பார்க்கிறோம். பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது. சிலது ஃபெயில் ஆகிறது என்றாலும் பலது சரியாக நிறைவேறவும் செய்வதால் தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரே பெசிசமாக நல்லதே நடக்காது என்று அழுமூஞ்சி சித்தாந்தமாக அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டு போகட்டும், நமக்கென்ன ஆச்சு சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம். இதுவும் நியாயம்தான். அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில் நடைமுறையில் நமக்குள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்கள் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டே கொண்டே இருப்பதுதான். எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாமானாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டியுள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உறுத்தாதபடி மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியத்தில் கெடுதல் ஏதாவது நேர்ந்தால் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு தான் பழைய கெட்ட கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி பணிகள் செய்வதில் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தியார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும் தான். ஒத்துக்கொள்கிறேன். பெரியவா சிரித்தபடி, ஒத்துக்கொள்வதோடு இத்தனை நாளை சொன்ன மாதிரி கர்மாவில் சும்மா இருந்து விடமாட்டேன், உங்களையும் சும்மா இருக்க விடமாட்டேன். இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபத்திரவம் பண்ணிக்கொண்டே தான் இருப்பேன். ஒரு நல்லதும் பண்ண வேண்டியதில்லை. சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணி கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது அப்பாடா இனிமேல இவர் வேதரட்சணம், பிடி அரிசி, ஆத்திக்கீரை, கும்பாபிஷேகம், குளம் வெட்டுவது என்று எதையாவது சொல்லி இம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள். இனிமேலேயும் இப்படி சொல்லி இன்னும் புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபத்திரவம் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும் சாஸ்திரப்படி பண்ணு, பரோபகாரம் பண்ணு, பக்தி பண்ணு, பஞ்சாயதன பூஜை பண்ணு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு என்று அநேகம் பண்ணுக்களை சொல்லி கொண்டிருந்தவர்தான். செயலற்று போக வழியாகவே செயல்களும். ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம். ஆனாலும் இத்தனை அவர் பண்ண சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலைக்கு ஏற்றுவதற்காகத்தான். காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியமானாலும் சத்காரியமாயிருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும், பக்தி யோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும், ஞான யோகத்திலே வரும் ஸ்ரவண மனன நிதித்தியாசன காரியங்களும் கூட. அதற்கான பக்குவம் வருகிற வரைக்கும் யாராலும் சும்மா இருக்க முடியவில்லை என்பதனால்தான் அவரும் சரி, அவருக்கு முன்னால் கீதை மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவைகளும் சரி, எல்லாவற்றுக்கும் முந்திய ஸ்ருதியுமே சரி, மனம் போனபடி பண்ணி தன்னையும் கெடுத்துக்கொண்டு ஊரையும் கெடுக்காதே, மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக அதன் அழுக்கை அலம்பி எடுக்கும்படியாக இப்படி கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் என்ற நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லி கொடுத்திருந்தது. மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு உபாயமாக கர்மானுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை. ஆகையால் செயலில்லாத ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் போகவே சத்காரியங்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழி இல்லை. இதுதான் வேத சாஸ்திரம், கீதா சாஸ்திரம், ஆச்சாரியாளின் அத்வைத சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஷ்காமிய ஸ்திதியையே, செயலற்ற நிலையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் காலயோகத்தை வெகுவாக வலியுறுத்தி இருப்பதற்கு காரணம். காரியமில்லாமல் நடைமுறை லோகமும் இல்லை. நடைமுறையில் ஜீவர்களுக்கு சேர்ந்துள்ள கர்மா கழிவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள உண்மை. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.